என் ஸ்கூல் டேஸில் வந்து நான் வந்து ஒரு டம் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். சுத்தமாக படிப்பே ஏறாது, ஒரு மக்கு சாம்பிராணி. காலேஜ் ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வருவேன். என் வீடு அம்பத்தூரில் ட்ரெயினில் தான் போகணும். என் அப்பாவுக்கு நான் ஆட்டோக்குன்னு காசு கேட்டதே கிடையாது. இது நினச்சா எல்லா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட முடியும். இந்தியாவில் வந்து ஒரு 13 ஸ்டேட்ஸ் போய் சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் கேன்டீன் கூட போய் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா எங்கிட்ட காசு இருந்தது கிடையாது. கண்டென்ட்லேயும் சரி, நான் பண்ணுற விஷயத்துலையும் சரி, என்னோடய லைஃப்லேயும் சரி, நிறைய விஷயங்கள் யூனிக்காக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும், யூனிக் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து நினச்சா எல்லா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட முடியும். இந்தியாவில் வந்து ஒரு 13 ஸ்டேட்ஸ் போய் சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் கேன்டீன் கூட போய் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா எங்கிட்ட காசு இருந்தது கிடையாது. நான் வந்து ஒரு ஃபுட் பிளாகர். என்னோடய பேர் யுவராணி. ஃபுட்டீஸ் ஃபைண்டிங்ஸ் அப்படின்ற ஒரு பேஜில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு 2 லெசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணி உன்னால் முடியும்னு சொன்னால் உங்கள் லைஃப் எப்படி டேர்ன் ஆகுது. நெக்ஸ்ட்டு விஷயம், உங்களால் முடியாது, இது லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் அதை உடைச்சிட்டு எப்படி வெளியே வரீங்க அப்படின்ற ஒரு 2 விஷயம் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், என்னோடய ஸ்கூல் டேஸ்க்கு போகணும். என் ஸ்கூல் டேஸில் வந்து நான் வந்து ஒரு டம் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். சுத்தமாக படிப்பே ஏறாது, ஒரு மக்கு சாம்பிராணி சொல்ல போனால். என் அக்கா அதே ஸ்கூலில் ஒரு டாப்பர், ரொம்ப நல்லா ஸ்டேஜ் ஸ்பீச்செலாம் நல்லா பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4th to 12th வரைக்கும் படித்தேன். 4th to 8th ஸ்டாண்டர்ட் நான் ரேங்கே எடுத்தது கிடையாது. லிட்டரலாக ரேங்கே எடுத்தது கிடையாது. ஃபுல்லாமே வந்து நெகட்டிவ் மார்க்ஸாக தான் போயிட்டுருக்கும். அஸ் லைக் 35 தான் பாஸ் மார்க்ஸில், அதுக்கு கீழே தான் போயிட்டுருக்கும். அப்போ வந்து 8th ஸ்டாண்டர்டில் வந்து என்னோடய லைஃபே அப்படியே மாறிச்சு. ஏன்னா கிளாஸை வந்து ஷஃபில் பண்ணிட்டாங்க. நம்ம இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் லைஃப் மாறும்னு சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா வந்து நான் 7th AB அப்படின்னு 2 கிளாஸை வந்து 8th ஸ்டாண்டர்டில் வந்து நல்லா படிக்கிற பசங்க, நல்லா படிக்காத பசங்க அப்படின்னு சொல்லி 2 கிளாஸாக பிரித்தாங்க. ஆப்வியஸாக நான் நல்லா படிக்காத பசங்க கிளாஸில் தான் வந்திருந்தேன். அப்போ வந்து டீச்சர்ஸுமே மாறி இருந்தாங்க. ஸோ இது 4th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஷன் வச்சுருப்பாங்க, இந்த ஸ்டூடெண்ட் படிக்கவே மாட்டா. ஸோ என் மேலே வந்து ஒரு ஃபோக்கஸே இருக்காது. ஒரு கிட்க்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தா மட்டும்தான் கிட்க்கு வந்து அது ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அது என்னோட லைஃப்பில் வந்து அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு 8th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு மேம் வந்தாங்க, மரியா குயின் ஷீலா. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னதே கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக மேம், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒரு சின்ன மோட்டிவேஷனால் மட்டும்தான், நீங்கள் கொடுத்த ஒரு சின்ன நம்பிக்கை, என் மேலே வச்ச ஒரு சின்ன நம்பிக்கைனால மட்டும்தான் வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, 8th ஸ்டாண்டர்டில் வந்து அவங்க சோஷியல் சயின்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்தாங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் 4 சப்ஜெக்ட் எடுத்தாங்க. அப்போ வந்து அவங்களோட வே ஆஃப் டீச்சிங், அவங்களோட வே ஆஃப் டெஸ்ட் எல்லாமே மாறி இருக்கும், வேறு மாதிரி இருந்துச்சு. ஓரல் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அவங்க எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஈச் ஹெட்டிங்ஸ், இப்போ ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 4 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது வந்து நான் ஆப்வியஸாக படிக்கல தானே, நான் படிக்காத ஸ்டூடெண்ட்டு, படிக்காமல் தான் போயிருந்தேன் கிளாஸ்க்கும். அப்போது என்ன ஆச்சுன்னா வந்து பிரேக், செகண்ட் பீரியட் முடிச்சு 3rd பீரியட் வந்து ஒரு பிரேக் இருந்துச்சு, இன்டர்வல் பிரேக் இருந்துச்சு. அந்த பிரேக்கில் வந்து நான் சும்மா நோட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பார்த்த ஒரு கொஷினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ லேண்டட் இன் கேலிக்கட் அப்படின்ற ஒரு கொஷின். அதோட ஆன்சர் வந்து வாஸ்கோ ட காமா. அதை நான் பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேம் கிளாஸ்க்குள்ளே வராங்க. கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு அவங்க ஓரல் டெஸ்ட் வைப்பாங்க. நான் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கேன், பாய்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்காங்க. கிளாஸ் ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அவங்க பாய்ஸோட அந்த சைட்லேருந்து இப்படி ஜிக்ஸாக்காக வந்து என்கிட்ட வருவாங்க கொஷினுக்கு. ஸோ அந்த கிளாஸ்லேயே ஒரு 3 டாப்பர்ஸ். கிளாஸ் பிரிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கு சாம்பிராணிங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் டாப்பர்ஸ் அப்படின்ற ஒரு 3 கேட்டகரியில் அந்த பி செக்ஷனை பிரிச்சிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பையன் ஆன்சர் சொல்லிட்டான், செகண்ட் பையன் ஆன்சர் சொல்லிட்டான். இந்த பக்கம் கேர்ள்ஸில் லாஸ்ட் ஒரு பொண்ணு ஆன்சர் சொல்லிட்டா. இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹூ லேண்டட் இன் கேலிக்கட். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், கடவுளே அந்த ஆன்சருக்கு அந்த கொஷினுக்கு யாருமே ஆன்சர் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்கிட்ட வந்தாங்க. நான் வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளாப்ஸ் வாங்கிட்டு உட்காந்தேன். ஐ வாஸ் லைக், கிளாப் பண்ணியிருக்காங்க, நமக்கு கிளாப் பண்ணியிருக்காங்க. திரும்பி பார்க்குறேன், படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட நானும் கீழே உட்காந்துருக்கேன். எனக்கு அப்படியே நான் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியல. மேம் வந்து அந்த 3 பசங்களோட என்னையுமே புகழ்ந்து பேசுகிறாங்க. இந்த 4 பிள்ளைங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க, உங்களுக்குலாம் என்னன்னு சொல்லிட்டு. தட் பாயிண்ட் நான் படிக்கிற ஸ்டூடெண்ட், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து அந்த மேம் என்ன டெஸ்ட் கொடுத்தாலுமே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே படித்து அந்த மேம் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எனக்கு கிளாப் பண்ணுறாங்க. ஷீ இஸ் அப்ரிஷியேட்டிங் மீ. அந்த அப்ரிசியேஷன் எனக்கு வேணுன்றதுக்காக வந்து அவங்க கிளாஸில் படிக்க ஆரம்பித்தேன். அது அப்படியே சயின்ஸ் மிஸ் கிட்ட போச்சு.
அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீ சோஷியல் நல்லா படிக்கிற, ஏன் சயின்ஸ் படிக்க மாட்ற? சயின்ஸ்னாலும் நல்லா படிச்சுட்டு வரணும்னு சொல்லி மார்ஃபோஜெனிசிஸ் ஆஃப் ராக்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. 10 மார்க் கொஸ்டின். அது வந்து எனக்கு வந்து ஸ்கெட்சிங் ரொம்ப நல்லா வரும். நான் சின்ன வயசுல ஸ்கெட்ச் நல்லா பண்ணுவேன். ஆனால் வந்து என்னை வாண்டடாக யாருமே நீ நல்லா ஸ்கெட்ச் பண்ணுறேன்னு சொல்லி பாராட்டினதே கிடையாது. நான் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் அம்மா எப்படிமா இருக்குது அப்படின்னு சொன்னால், அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கு மா, நல்லா தான் இருக்கா, சூப்பராக இருக்குடி மா, இன்னொரு வார்த்தை சொல்லுமா, வெரி குட் ரீ, ஃபென்டாஸ்டிக்னு அந்த அந்த டு த எக்ஸ்ட்ரீம் அந்த வேர்டு கேட்குற வரைக்கும் அம்மாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து டயக்ராம் வேறு இருக்கா. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ சயின்ஸும் வந்து நெக்ஸ்ட் வந்து 10க்கு 9 மார்க்ஸ் வாங்கினேன். அப்புறம் சயின்ஸும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகி ஒரு டீச்சர்ஸையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக கிடையாது, அப்ரிசியேஷன் வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் 8th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி டம் ஸ்டூடெண்ட், ரேங்கே எடுத்தது கிடையாது. 10th ஸ்டாண்டர்டில் ஐ காட் 461. அப்போ சமச்சீர் கல்வி, தட் வாஸ் மை ஸ்கூல் செகண்ட் மார்க். நான் ஸ்கூல் செகண்ட் எடுத்தேன். அப்போ வந்து எனக்குள்ள அந்த மேம் கொடுத்த ஒரு சின்ன விஷயம், இவளால் முடியும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்குள்ள ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையே பில்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து நான் ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட், நான் ஸ்டூடியஸான கேர்ள் அப்படின்னு சொல்லி நானே எனக்குள்ளே நம்பிக்கிட்டு 12th வந்து ஐ ஸ்கோர்ட் வெரி குட் மார்க்ஸ். என்னோட குரூப்பில் வந்து நான் செகண்டுன்னு நினைக்கிறேன், பயாலஜி குரூப், அதில் நான் செகண்ட். அப்புறம் காலேஜ் போனேன், ஆர்கிடெக்சர். அது பயங்கர ஸ்ட்ரகிள். எப்படின்னா வந்து அது வந்து பெரிய ஸ்டோரி, நான் பெரிய ஸ்டோரி சொல்ல விரும்பலை. அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு சின்ன பார்ட். காலேஜ் ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வருவேன். என் வீடு அம்பத்தூரில் ட்ரெயினில் தான் போகணும். என் அப்பாவுக்கு நான் ஆட்டோக்குன்னு காசு கேட்டதே கிடையாது. பெரிய பெரிய மாடல்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ பெரிய மாடல்ஸ் இருக்கும். ஷீட்ஸ் போர்ட்ஃபோலியோ பேக்ஸ்லாம் இப்படி தூக்கிட்டு போகணும். டீ ஸ்கேல் தூக்கிட்டு போனால் ஏதோ ஏலியன் வரா மாதிரியே பார்ப்பாங்க. ஆனால் அதை நான் எப்படி ட்ரெயினில் போவேன்னு சொன்னால், ட்ரெயின் வந்து பயங்கர ரஷ்ஷாக போகும். 7:30 ட்ரெயினில் ஏறுவேன். பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் லேடிஸ் கோச்சில். அந்த மாடல்ஸ்லாம் எடுத்து தான் நான் ஏறுவேன். அதை ஏறி ஒரு 45 மினிட்ஸ் நின்றுக்கிட்டே ட்ராவல் பண்ணி அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணி சென்ட்ரலில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு வெளியே ராயப்பேட்டா பஸ் வரும், 1A 5C. இந்த பஸ் மட்டும்தான் பஸ் பாஸ் வச்சுட்டு ஏற முடியும். ஏன்னா என் அப்பா வந்து எனக்கு மாதம் வந்து 300 ரூபா தான் கொடுப்பாரு. அந்த 300 ரூபாவில் வந்து 130 ரூபாய்க்கு பஸ் பாஸ் போயிடும், 100 ரூபாய்க்கு ட்ரெயின் டிக்கெட். என்கிட்ட 70 ரூபா மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் பஸ்ஸில் தான் ஆப்வியஸாக போயே ஆகணும். தினைக்குமே அந்த மாடல் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் பஸ்ஸில் தான் போவேன். பஸ்ஸில் இறங்கி காலேஜுக்கு ஒரு 800 மீட்டர்ஸ் நான் நடக்கணும். அப்படி தான் வந்து என்னோடய 5 இயர்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே நான் செகண்ட் இயர்லேருந்து 5th இயர் வரைக்கும், ஏன்னா எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்னோட மேம் 8th ஸ்டாண்டர்ட்லேயே எனக்கு நல்லா அப்படியே ஊற்றி விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் ரொம்ப டவுனாக இருந்தேன். பட் செகண்ட் இயர் எப்படின்னா நான் பண்ணுற ஒர்க்கை வந்து என்னோட டீச்சர்ஸ் அப்ரிஷியேட் பண்ண பில்டாகி செகண்ட் இயர் டு 5th இயர் வந்து நான் கிளாஸ் ரெப்பாக இருந்தேன். இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி இவ்வளோ ஷீட்ஸை இப்படி இந்த மாதிரி கம்யூட் பண்ணி தான் வந்து காலேஜ்க்கு போயிட்டு வருவேன். ஸோ இது ஒரு விஷயம். ஆனால் வந்து என்கிட்ட வந்து அப்பா மாதத்துக்கு கொடுக்குறது எனக்கு 300 ரூபா தானே. நான் வந்து கேன்டீன் பக்கமே போனது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட நான் ரெஸ்டாரண்ட் போனதே கிடையாது. எங்கேயுமே வரமாட்டேன். ஏன்னா நான் ஸ்டூடியஸ் கேர்ள், நான் ஒர்க் பண்ணுறேன், டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பி அடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் முடிச்சாச்சு. 2019 மேல வந்து காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 6 ரொம்ப படித்தாச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவேன், திருப்பி வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடக்கூட டைம் இருக்காது. திருப்பி 7 மணிக்கு திருப்பி ஒர்க் ஆரம்பிச்சுன்னா நைட் 2 மணிக்கு தான் ஒர்க் முடிப்பேன். திருப்பி அப்படியே நைட் 2 மணிக்கு படுத்துட்டு திருப்பி காலைல 5 மணிக்கு எழுந்துக்கணும். ஏன்னா 7:30 மணிக்கு நான் ட்ரெயினை பிடிச்சே ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு அப்படியே 5 இயர்ஸும் இப்படி ரொம்ப ஃபோக்கஸ்டாக குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதனால வந்து ஒரு 6 மாதம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டேன். 5 வருஷம் எனக்கு வந்து ஒரு ரேடியல் பெயின், இங்கேருந்து இந்த கை ஃபுல்லாக ரேடியல் பெயின் ஆயிடுச்சு. நிறைய ட்ராவல் பண்ணிட்டு நிறைய சாப்பாடு சாப்பிடல அப்படின்றதுனால ஹெல்த்து கொஞ்சம் நிறைய பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 6 மந்த்ஸ் கேப்பில் போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு தான் எங்களால் வந்து ஜாப்க்கே அப்ளை பண்ண முடியும். அப்படி போர்ட்ஃபோலியோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெயின் வந்துருச்சு. சரி நிறைய ஒர்க் பண்ணிட்டோம், பெயின் வந்துச்சு, கொஞ்சம் கேப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒர்க்கே பண்ணாமல் ஜாலியாக இருந்தேன். அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஃபுட் பிளாகிங். அந்த ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் ஓட்ஸ் வச்சு தான் வந்து வின்னர் செலக்ட் பண்ண முடியும். நான் போய்ட்டு ஒரு ஃபுட் பிளாகர் பேஜ் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபுட் பிளாகர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஸ்டோரி போடணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஆத்திரமாயிருச்சு. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறேன், நம்ம நாளைக்கே வந்து ஒரு ஃபுட் பிளாக் பேஜை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அப்புறமேட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து 2 நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுட் பிளாக் பேஜ் ஆரம்பிச்சா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் நான் ஒரு ஃபுட் பிளாக் பேஜ் வந்து ஆரம்பிக்கிறோன்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு November 11th அந்த பிளாகர் கிட்ட நான் பேசினது வந்து November 7th. நான் ஃபுட் பிளாக் பேஜ் ஸ்டார்ட் பண்ணது வந்து November 11th.
நவம்பர் 11 ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் சும்மா அம்மா இட்லி கறி குழம்பு வச்சுருந்தேன் அந்த பிக்சர் அப்படியே ஸ்னாப் எடுத்து சும்மா ஸ்னாப் பண்ணி தான் போட்டேன். என்கிட்ட காசு இருக்காது, வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, வீட்லேயே நானே குக் பண்ணி நானே ப்ரெசென்ட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரு பேஜ் தான். பெருசாக யாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணல. அதாவது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் பெரிய காலேஜில் படித்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இது மாதிரி சொல்கிறேன் பிளாகிங் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணல. எனக்கு இருந்த கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஃபேமிலியில் ஏதோ 2-3 பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து தத்தி 500 ஃபாலோவர்ஸ் வரதுக்கு எனக்கு 2 மாதம் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. நான் போடுற அந்த ரெட்மி நோட் 8 தான் நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஆகணும். அதில் வந்து பண்ணுற எடிட்டை பார்த்துட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் பிளாகர், அவர் பேஜ் வந்து 4th Avenue Gluton, அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறமா, ஆனால் இந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தார். அப்போ நம்ம நல்லா பண்ணுறோம், திருப்பியும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் எஃபர்ட் எடுத்து இன்னும் போட அதுலேயே நான் ரீல்ஸும் போட ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னோட லைஃப்பை மாற்றின இன்னொரு விஷயம், ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வரல, உன்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல, அந்த விஷயம் இங்கே தான் நடந்துச்சு. அது வந்து என்ன ஆச்சுன்னா வந்து என்னோட பிளாகர் ஒரு ஃபீமேல் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க வந்து ஐஃபோன் வச்சுருந்தாங்க, நான் ரெட்மி நோட் 8 வச்சுருந்தேன். அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. திடீர்னு அவங்க 1 lakh ஃபாலோவர்ஸ் போயிட்டாங்க. நான் இன்னொரு பிளாகர்கிட்ட அந்த பொண்ணு எனக்கு தெரியும் பேச்சு வாக்கில் சொன்ன ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு அதுக்கு போயிட்டு அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன நீ எனக்கு உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பீத்திக்கிட்டியாமே, என்ன உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறது உனக்கு அவ்வளோ பெருமையான்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு. பிகாஸ் நீங்கள் வந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்டுன்னு நினச்சி கூடவே ஒருத்தவங்க இருக்கீங்க, ஆனால் ஒருத்தவங்க ஒரு நம்பரை வச்சு உங்களை கால்குலேட் பண்ணி உங்களை புட் டவுன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப பிரேக் ஆகும். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம், இந்த ரெட்மி ஃபோனை வச்சுட்டுலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்திருக்கலாம். ஒருவேளை நீ கொஞ்சம் டிவைஸை மாற்று, நீ கொஞ்சம் டெக்னிக்ஸை மாற்றுன்னு ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் உன்னால் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் என்னால் பண்ண முடியாது, நான் நிறைய ஆர்ட்ஸ் பிரேக் பண்ணி வந்திருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேவிங்ஸ், யார்கிட்டையும் காசு கேட்கல, என்னோட சேவிங்ஸ் வச்சு iPhone 11 ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோவிடில் செகண்ட் வேவ் கோவிடில் பார்த்தீங்கன்னா 40 days நான் குவாரண்டைனில் இருந்தேன். 40 நாள், 14 நாள் தான் எல்லாம் இருப்பாங்க, நான் 40 நாள் அவ்வளோ சிவியர் குவாரண்டைன்லையும் ஒரு நாள் கூட விடாமல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சிஸ்டன்சி, பீப்புளுக்கு வந்து நல்ல கண்டென்ட், அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண ப்ரொமோஷன் இன்வைட்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண எனக்கு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எல்லாருமே கொடுக்காத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும், நான் என்னோடது பெஸ்ட்டாக கொடுக்கணும், அதுக்கு எனக்கு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு ஒரு தாட் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ரிஷியேட் பண்ண நம்ம வந்து யூனிக்காக கொடுக்கணும். மெயினாக என்னோட கண்டென்ட்லேயும் சரி, நான் பண்ணுற விஷயத்துலையும் சரி, என்னோட லைஃப்லேயும் சரி, நிறைய விஷயங்கள் யூனிக்காக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும், யூனிக் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பேன். அண்ட் அதுக்கான அப்ரிசியேஷன் நம்ம ஒரு பெஸ்ட்டாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ என்னோட லைஃப் மாதிரி உங்களோட லைஃப்லேயும் வந்து இந்த 2 லெசன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் முடியாதுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை உடச்சிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே வரணும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஏனியாக பிடிச்சி மேலே ஏறி வரல மட்டும்தான் பார்க்கணும். யார் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்புறம் உங்களுக்கு கடவுளுக்கு, நீங்கள் நம்புகிற கடவுளுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயத்த கரெக்டாக ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக என்னை இங்கே இன்வைட் பண்ணி என்னோடய லைஃப் லெசன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜோஷ் டாக்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.